Okay, good morning students. இந்த வீடியோவில் நேற்று வந்து ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி உங்களுக்கான ஏஏஓ கிளாஸஸில் வந்து கிளாஸ் 2 வந்து அக்ரிகல்ச்சர் மீட்ராலஜி, அக்ரானமி அண்ட் அக்ரிகல்ச்சர் மீட்ராலஜி இந்த கோர்ஸை வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து அக்ரானமி. உங்களுக்கு வந்து அக்ரானமிங்கிற வேர்டு வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. ஓகேவா. அக்ரானமிங்கிற வேர்டு வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. உங்களுக்கு அக்ரிகல்ச்சருங்கிற வேர்டு வந்து லத்தீன் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கும். அக்ரோஸ் அப்படின்னா ஃபீல்டு, நாமஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட். ஓகேவா. நம்ம அக்ரிகல்ச்சர்னா ஜென்ரலாக என்ன பார்த்தோம், ஒரு கிராப்பை வந்து ஒரு ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். சேம் இங்கேயும் அதே தான், சயின்டிஃபிக் ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன். ஓகே, வாட்டர் மேனேஜ்மெண்ட் டு என்ஷூர் சஸ்டைனபிள் ப்ரொடக்டிவிட்டி அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், சஸ்டைனபிள் அண்ட் ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். ஓகேவா. அதுதான் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், கிராப் ப்ரொடக்ஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையோட ஒரு ஸ்டடி தான் வந்து அக்ரானமி. ஓகேவா. ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரொடக்டிவா பண்றதுக்கு உள்ள ஸ்டடி தான் வந்து நமக்கு வந்து அக்ரானமி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்க ஃபீல்ட்ஸ் நம்ம ஜென்ரலா அக்ரிகல்ச்சர்ல இருக்க ஃபீல்ட்ஸும் இதுல தான் வரும். ஓகேவா. கிராப் சயின்சஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், இரிகேஷன் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே அக்ரானமில இருக்க ஒரு ஃபீல்ட்ஸ். ஓகேவா. அக்ரானமிங்கிற வேர்டு வந்து 19th செஞ்சுரியில வந்து காயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. 19th செஞ்சுரியில காயின் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஃபாதர் ஆஃப் அக்ரானமி வந்து பீட்டர் டி கிரென்சியோரி. ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். ஃபாதர் ஆஃப் அக்ரானமி யாருன்னு கேட்பாங்க. பீட்டர் டி கிரென்சியோரி. ஓகேவா. இது வந்து டாபிக்ஸ் வந்து தெரியுமில்ல. ஜென்ரலா ஒரு அக்ரானமி கிராப் ப்ரொடக்ஷன்னா இது எல்லாமே வரும். டில்லேஜ், லேண்ட் ப்ரிப்பரேஷன், சோயிங், இரிகேஷன், ஃபெர்டிலைசர்ஸ், வீட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிராப்பிங் சிஸ்டம். ஓகேவா. அக்ரானமில அக்ரிமீட்ராலஜில நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராப்பிங் சிஸ்டம். கிராப்பிங் சிஸ்டம் வந்து கரீஃப், ரபி. நமக்கு மேஜரா தெரிஞ்சது கரீஃப், ரபி. ஓகேவா. இது தவிர்த்து உங்களுக்கு வர்றது வந்து ஜெய்டு அப்படிங்கிறோம். ஜெய்டுன்னு வரும், அது வந்து சம்மர் சீசன் வந்து வரும். ஓகேவா. இப்போ வந்து கரீஃப். ஓகேவா. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. கரீஃப் சீசன் ஷார்ட் டியூரேஷன் கிராப் இருக்கும்ல, ஷார்ட் டே பிளான்ட். ஓகேவா. ஷார்ட் டே பிளான்ட் சொல்லுவாங்க. நான் ஒரு ஷார்ட் டே பிளான்ட். இந்த எல்லா ஷார்ட் டே பிளான்ட்டும் கரீஃப் கிராப்ஸ் தான். ஓகேவா. எல்லா ஷார்ட் டே பிளான்ட்ஸும் கரீஃப் கிராப்ஸ்ல தான் வரும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. எல்லா ஷார்ட் டே பிளான்ட்டும் கரீஃப்ல போட்டுடலாம். ரைஸு, மெய்ஸு, சொர்க்கம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து கரீஃப்ல போட்டுடலாம். அதே ரபியில பாத்தீங்கன்னா எல்லா லாங் டே பிளான்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, லாங் டே பிளான்ஸ். ஓகேவா. எல்லா லாங் டே பிளான்ஸும் நமக்கு வந்து ரபியில வரும். ஓகேவா. எல்லா ஷார்ட் டே பிளான்ஸும் கரீஃப்ல வரும், எல்லா லாங் டே பிளான்ஸும் ரபியில வரும். அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு இது. இப்போ வந்து இதுல கிராப்ஸ் வந்து எப்போ சோயிங் பண்ணுவாங்க அப்படின்னா பிகினிங் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, கரீஃப்ல வந்து பிகினிங் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். கரீஃப் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரப்போகுது. பிகினிங் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்படி உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த சீசன் தான் வச்சுக்கோங்க. கரீஃப் வந்து மே டு ஜூலைல வந்து சோயிங் பண்ணுவாங்க. மே டு ஜூலைல சோயிங் பண்ணிட்டு செப்டம்பர் டு அக்டோபர்ல வந்து நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. மே டு ஜூலை, செப்டம்பர் டு ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ரபி சீசன் பாத்தீங்கன்னா அப்போ செப்டம்பர் டு அக்டோபர்னா இங்க வந்து அக்டோபர்ல தான் சோயிங் பண்ணுவாங்க. அது முடிஞ்சோடனே இது. ஓகேவா. அக்டோபர்ல சோயிங் பண்ணிட்டு பிப்ரவரியில ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அவ்வளவுதான் கான்செப்ட். இது ரொம்ப முக்கியம். ரபியில கூலர் கிளைமேட். ஓகேவா. கூலர் கிளைமேட் தேவைப்படும். எப்போ கூலர் கிளைமேட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா growth டயத்துல வந்து கூலர் கிளைமேட் தேவைப்படும். ரபியில ரொம்ப முக்கியமானது இது. growth டயத்துல வந்து கூலர் கிளைமேட் தேவைப்படும். உங்களுக்கு ஜெர்மினேஷன் அப்போ வார்மர் கிளைமேட் தேவைப்படும். ரொம்ப முக்கியம் இது ரபி கிராப்ஸ்ல. இது ஒரு இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இன்னொன்னு கேட்பாங்க, மெய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட் வந்து எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வந்து இதாகும் அப்படின்னு கேட்பாங்க, க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. வீட்டு. இதுக்கு வந்து 4 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். ஓகேவா. இது வந்து 2021ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா. 4 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். ஓகே, 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது வந்து க்ரோ ஆகும் வீட். ஓகேவா. கரீஃப், ரபி முடிஞ்சு. ஜைடு. ஓகே, ஜைடுனா பிசைட்ஸ் கரீஃப் ஸ்டடி சர்டைன் த்ரூஅவுட் த இயர்ல வந்து கல்டிவேட் பண்றது தான் ஜைடு. ஓகேவா. ஓகேவா. த்ரூஅவுட் த இயர்ல கல்டிவேட் பண்றது தான் நமக்கு வந்து ஜெய்டுன்னு சொல்லுவாங்க. ஜெய்டு கரீஃப். ஜெய்டு கரீஃப்னா நமக்கு அந்த செப்டம்பர் மந்த்ல ஹார்வெஸ்ட் பண்றது. ஓகேவா. அதே மாதிரி ஜெய்டு ரபினா பிப்ரவரி மாசத்துல ஹார்வெஸ்ட் பண்றது. இதெல்லாம் வந்து மேஜரா நம்ம பார்க்க வந்து கரீஃப், ரபி, ஜெய்டு. ஓகேவா. அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ். ஓகேவா. ரொம்ப முக்கியம் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ். இது வந்து எந்த 5 இயர் பிளான்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 7th 5 இயர் பிளான்ல தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம், 7th 5 இயர் பிளான்ல தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நான் வச்சுக்கணும். வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன்
ஸோ இது வந்து அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து இந்தியாவில் 15 இருக்கும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் 7 இருக்கும். அக்ரோ ஈகாலஜிக்கல் ஜோன்ஸ் வந்து 21 இருக்கும். புரிஞ்சதா? ஸோ இவ்வளோதான். ஸோ அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகேவா, பேர்லேயே வச்சுக்கணும். ஓகேவா, வெஸ்ட் ஹிமாலயாஸ்க்கு வெஸ்ட்ல நமக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கும், ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கும், உத்தரப்பிரதேஷ் இருக்கும். அடுத்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு ஈஸ்ட்ல நமக்கு வந்து இந்த அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹை ரெயின்ஃபால் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஜோன்ஸ். ஸோ லோயர் கங்காத்தி பிளைன், அதே மாதிரி மிடில் கங்கட்டி பிளைன் வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசம், பீகாரும் வரும். ஸோ கிராப்பிங் இன்டென்சிட்டி 142. ஓகேவா, அதே மாதிரி அப்பர் கங்கட்டி பிளைன் 22 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இரிகேஷன்ஸ் வந்து கேனல்ல இது பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ் கங்கட்டி பிளைன்ஸ் வந்து ஸோ பஞ்சாப், ஹரியானா, யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சண்டிகர் அண்ட் ஸ்ரீநகர். ஓகேவா, இதெல்லாம் வந்து இது. ஸோ ஈஸ்டர்ன் பிளாட்டியூனா ஸோ எங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ஸ் வரும். அதே மாதிரி சென்ட்ரல் பிளாட்டினா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் வரும். ஸோ எந்தெந்த ஜோன்ஸ்குள்ள எந்தெந்த ஏரியா வருதுன்னு கேட்பாங்க. ஸோ அதை தவிர்த்து பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வரப்போறது இல்லை. ஸோ இப்போ வெஸ்டர்ன் பிளாட்டியூனா எந்தெந்த இது வந்து ஸோ சதர்ன் பிளாட்டியூ அண்ட் ஹில்ஸ்னா நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாலாம் சதர்ன் ரீஜன்ல வந்துடும். ஸோ வந்து எந்தெந்த ரீஜன்ல என்னென்ன வந்து பிளேசஸ் கவர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கேட்க போறாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியம், இதை படிச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்க்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் மெட்டீரியல்ஸ் வந்து அதுல வந்துடும். ஓகேவா, சாஃப்ட் காப்பி. ஓகேவா, ஸோ அடுத்து வெஸ்டர்ன் ட்ரை ஜோன். ஸோ வெஸ்டர்ன் ட்ரை ஜோன்ஸ்ல ராஜஸ்தான் தான் வரும். ஸோ ஐஸ்லாண்ட் அஸ் யூஸ்வல் நமக்கு தெரிஞ்சது, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லட்சத்தீப் வந்துடும். ஸோ கிளாசிஃபிகேஷன் பை நேஷனல் பியூரோ ஆஃப் சாயில் சர்வே, இது ரொம்ப முக்கியம். நேஷனல் பியூரோ ஆஃப் சாயில் சர்வே அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங். ஸோ என்னன்னு கேட்பாங்க. ஸோ இவங்க ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணது தான் இந்த ஏரிட், செமி ஏரிட், சப்ஹியூமிட், ஹியூமிட். ஓகேவா, ஏரிட் என்னது, லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியட் லெஸ் தென் 90 டேஸா இருக்கும். அதே மாதிரி செமி ஏரிட்னா 90 to 150 டேஸா இருக்கும். ஸோ சப்ஹியூமிட்னா 150 to 180 டேஸா இருக்கும். ஹியூமிட்னா உங்களுக்கு 120+ டேஸா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இஸ்லாண்ட்லாம் 210 டேஸா இருக்கும். ஸோ இது வந்து இந்த கிளைமேட்டிக் அக்ரோ ஈகாலஜிக்கல் ஜோன், ஈகோசிஸ்டம். ஸோ ஈகாலஜிக்கலை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த ஏரிட் ஈகோசிஸ்டம் வந்து எந்தெந்த லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியட் தான் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஓகேவா, இது ஹியூமிட். ஸோ இது மெட்டீரியல்ல வந்து இருக்கும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப முக்கியம், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கறதுல ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் லோயஸ்ட் வேல்யூ இந்த ரெண்டு நீங்க மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஹையஸ்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல தான் ஹையஸ்ட் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் 12 இருக்கும். ஓகேவா, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் மத்திய பிரதேஷ்ல 12 இருக்கு. ஓகேவா, ஸோ லோயஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரியானா. ஓகே, ரொம்ப முக்கியம், லோயஸ்ட் ஹரியானா 2 இருக்கு. ஸோ ஹையஸ்ட் மத்திய பிரதேஷ். ஓகே, ஹையஸ்ட் ஈகாலஜிக்கல் ஜோன்ஸ் இருக்கிறது வந்து மத்திய பிரதேஷ், லோயஸ்ட் இருக்கிறது வந்து ஹரியானா. ஓகேவா, லோயஸ்ட் இருக்கிறது வந்து ஹரியானா. இது ரெண்டை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா, ஸோ அஸ் யூஸ்வல் தமிழ்நாட்டில் நமக்கு 7 இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், அசாம்லாம் 6 இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஸோ இப்போ அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து இந்தியா லெவலில் பார்த்தோம். ஸோ இது வந்து தமிழ்நாடுல நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் 7 இருக்கு. ஓகேவா, 7 இருக்கு. ஸோ அதை தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கூடலூர். ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டுல நார்த் ஈஸ்ட் சைட்ஸ். ஓகேவா, இந்த சென்னை சைட்ஸ் இருக்கும்ல, கூடலூர், அரியலூர், திருவண்ணாமலை, இதெல்லாம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஜோன். ஸோ அதுக்கடுத்து அப்படியே நார்த் ஈஸ்ட்டுக்கு அப்படியே இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ நார்த் வெஸ்ட்ல என்னென்ன இருக்கும் உங்களுக்கு, சேலம், நாமக்கல், பெரம்பலூர் இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ வெஸ்டர்ன் ஜோன். ஸோ வெஸ்ட் சைடு இங்க கீழே வந்தீங்கன்னா ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ காவேரி டெல்டா நமக்கு தெரியும், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர். ஸோ இதெல்லாம் வந்து டெல்டா ரீஜன்ஸ். ஓகேவா, டெல்டா ரீஜன்ஸ். ஸோ அங்கே வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் ரெயின்ஃபால் மீன் ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 1078 mm. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ எந்தெந்த பிளேசஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கோம். ஸோ சதர்ன் ஜோன்ஸ். ஸோ நம்ம சதர்ன் வந்துடும். ஸோ விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், மதுரை இதெல்லாம் வந்து சதர்ன் ஜோன்ஸ்ல வந்துடும். ஓகேவா, ஸோ அது ஹை ரெயின்ஃபால் ரூன் நமக்கு தெரிஞ்சதுதான். ஹையஸ்ட் ஏரியா அந்த இரிகேஷனும் கன்னியாகுமரி. ஸோ ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து கன்னியாகுமரி அப்படியே வந்துடும். ஸோ ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ஹில்லி ஜோன்ஸ்னா நம்ம ஆனைமலை, பழனி, கொல்லிமலை. ஸோ இதெல்லாம் வந்து ஹில்லி ரீஜன்ஸ். ஸோ 7 out of 7 முடிஞ்சாச்சு. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிராப் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிராப் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக படிச்சுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் எடுத்துக்கோங்க. கிளைமேட்ல வந்து மாய்ஸ்டர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்கமே. ஸோ மாய்ஸ்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா, மாய்ஸ்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் பிளான்ட்டுக்கு டேமேஜ் காஸ் பண்ணும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிளான்ட்டோட growth வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ மாய்ஸ்டர் பர்சன்டேஜ் வந்து சாயில்ல எப்பயுமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40% இருக்கணும். ஓகேவா, 40%. ஓகே, மாய்ஸ்டர் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் இது பண்ணுவாங்க. அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 40% வந்து நமக்கு இருக்கணும். இந்த 40% வந்து இருந்தால் எல்லா கிராப்புக்கும் வந்து க்ரோத்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் ப்ராப்பராக பெட்டர் க்ரோத் வந்து வரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து கிளைமேட் வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து எடாஃபிக் சாயில் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அலுவியல் சைல் தான் பெஸ்ட் சூட்டபிள். ஓகேவா, அதே அலுவியல் சைல் தான் பெஸ்ட் சூட்டபிள். அதே மாதிரி சாயில் டெம்பரேச்சர் நமக்கு எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஓகேவா, சாயில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். சாயில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இன்கேஸ் சாயில் டெம்பரேச்சர் வந்து 25 to 30 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, 25 to 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா 25 to 30 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு சாயில் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா, சாரி 25 to 30 டிகிரி செல்சியஸ் தாண்டி டெம்பரேச்சர்ஸ்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நல்ல க்ரோத் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து மாய்ஸ்டர் அதிகமாக இருந்தால் வந்து நமக்கு வந்து இந்த இன்செக்ட் வந்து பெஸ்ட் டிசீசஸ் அதெல்லாம் அட்டாக் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கிராப் ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொரு ஃபேக்டரை அப்ளை பண்ணும். அதே மாதிரி சன்லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஸோ நம்ம மெட்டீரியலில் இருக்கும். ஸோ நீங்கள் மெட்டீரியலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இதுதான் மெயின் கான்செப்ட்ஸு. ஸோ இன்னும் எலாபரேட்டாக படிக்கணும், நீங்கள் இந்த இதை நோட்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ எலாபரேட்டாக படிக்கணும்னா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர்னா ஹார்டிகல்ச்சருக்காண்டியாக இருக்கும். ஸோ இதுனா இது தனியாக இருக்கும். ஸோ எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.